வணக்கம். எத்தனை மொழிகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே மொழி மௌன மொழி ஆகும். தக்க சமயத்தில் ஒரு பிரச்சனையை அடக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அந்த இடத்துல அமைதியாக இருந்து அந்த மௌன மொழியை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அடங்கி நமக்கு ஒரு அமைதியான அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். இதனால் பெரிய பெரிய மன வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இது நகைச்சுவாக வீடுகளில் கூட சொல்லலாம். ஒவ்வொரு வீட்லேயும் புருஷன் நமக்கு விட்டு கொடுத்து நம்ம வின் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம தான் கத்திகிட்டே இருக்கோம். பெண்கள் சலசலன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களே தவிர அந்த பிரச்சனைகளில் ஆண்கள் சரியாக பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பேச தெரியாது. நம்ம அளவுக்கு வாய் ஆட தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகாக வெளியில் எழுந்து போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம அப்பவும் கத்திகிட்டே இருக்கும். அப்படி தோல் மேலே கை போட்டு நம்மளாம் அப்படியே பழகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த மனுஷன் நம்ம இவ்வளோ நேரம் கத்துறோம், கடைசியில் இப்படி ரொம்ப கூலாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கே சிரிப்பு வந்துடும். ஆகங்க ஒவ்வொரு வீடுகள்லேயும் கணவர்கள் தான் வெற்றியாளராக இருக்கிறாங்க. நமக்கு என்னவோ அவங்க நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி நம்ம தான் ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியுமே தவிர நம்ம கத்துலையும் பேச்சுலேயும் ஒன்றுமே அர்த்தம் இருக்காது. இது நாட்டாம படத்தில் சரத்குமார் மீனா மேடத்தை பார்த்து சொல்லுவாங்க, நான் கத்திகிட்டே இருக்கிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், பள்ளி கத்துனா பஞ்சங்கத்தை பார்க்கலாம், தவளை கத்துனா என்னத்தை பார்க்குறது அப்படின்றது. இது உண்மை, எல்லா வீடுகள்லையும் நடக்குது. நம்ம பேசுகிறது தவளை கத்துற மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஆண்கள் பார்த்திங்கன்னா அமைதியாக அழிஞ்சு போயிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. நம்ம சிரிச்சிருவோம், அவ்வளோதான் குடும்பம் செட் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த மொழியை நம்ம கற்றுக்கணும். பெண்கள் கற்று வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஆண்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கும்